Illustration number 12. Two specific items going to be discussed here. ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஓனர் டு பிஸ்னஸ் எது கொடுத்தாலும் அது பேர் கேபிட்டல் வச்சுக்க சொன்னேன். பிஸ்னஸ்லேருந்து ஓனருக்கு போனால் டிராயிங்ஸ்னு வச்சுக்க சொன்னேன். என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ்ன்னு பார்த்தீங்க, கேஷ் மட்டும் கிடையாது, எந்த அசெட் வேணாலும் கொண்டு வரலாம், லயபிலிட்டிஸும் சேர்த்து, நெட் ஆஃப் அசெட்ஸ். அப்போ என்னென்ன அசெட்ஸ் கொண்டு வராரோ அந்த அசெட்ஸ் எல்லாம் நம்ம டெபிட் பண்ணி ஆகணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கேஷ் எடுத்துக்கலாம், அசெட்ஸ் எடுத்துக்கலாம், குட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பார்ட்னர் ஒரு ஓனர் என்ன சொல்கிறாரு, நான் இன்வெஸ்ட் பண்ணேன், பணமாக கொடுத்தேன், பணமாக இல்லைன்னா பொருள் இருக்குது அதை போட்டுக்கிறேன். ஸோ த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் டு த பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ கேபிட்டல். எனக்கு பணம் வேணும்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இந்த பொருள் எனக்கு வேணும்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இந்த சொத்து வேணும்னு எடுத்துகிட்டு போகலாம், பண்ணலாம். அப்போ அது ட்ராயிங்ஸ் பண்ணும்போது இதை நீங்கள் கிரெடிட் பண்ணுங்கள், ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அவர் கொண்டு வந்தார்னா இதெல்லாம் கேபிட்டலில் கிரெடிட் பண்ணுங்கள், என்ன கொண்டு வராரோ அதை டெபிட் பண்ணுங்கள். டெபிட் வாட் கம்ஸ், இதெல்லாம் ரியலாக இருக்குது, டெபிட் பண்ணிட்டேன். இது வந்து அந்த ஓனர்ஸுடைய பேர் கேபிட்டல். சார் லயபிலிட்டி வராதா சார்? வருங்க, நெட் ஆஃப் லயபிலிட்டி இருக்கும், வரும்போது நம்ம பார்ப்போம், இப்போதைக்கு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பார்ட். ஏன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஓனர் for the capital he is not only bringing the cash but also some other assets also brought in by him. Number 1. அப்போ தென் நான் இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, செக்குன்னு சொன்னால் பேங்க்காக வச்சுக்கிங்கன்னு சொன்னேன். அது தவிர வேறு எப்படியெல்லாம் வரும், நெஃப்ட் வரலாம், நெஃப்ட், ஓகே, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரியல் டைம் கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர் RTGS, ஓகே, அதில் வரலாம். அண்ட் சிடிஎம்மில் டெபாசிட் பண்ணலாம். கேஷ் டெபாசிட் மெஷின்ஸ், ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்க, ஏடிஎம் மெஷினில் பணம் போடுறீங்க. ஸோ ஏடிஎம் மெஷின்ஸில் பணத்தை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் சிடிஎம், கேஷ் டெபாசிட் மெஷின்ஸ். இந்த வார்த்தைகள் எது வந்தாலும் அது வந்து என்னது, பேங்க்கை தான் குறிக்குது. செக்கை கேன்சல் பண்ணிட்டு பேங்க்னு வச்சுங்க, நெஃப்ட்டை கேன்சல் பண்ணிட்டு பேங்க்னு வச்சுங்க, சிடிஎம்மை கேன்சல் பண்ணிட்டு பேங்க்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. இதெல்லாமே வந்து என்னது, பர்சனல் அக்கௌண்ட். All these things are personal account. That's all. With that small briefing, let me solve the illustration of this one. Illustration 12. Illustration 12 நம்ம பார்ப்போம். Let's see here. Now, commenced business with the cash, real account, goods, real account, goods. Okay. சார் குட்ஸுக்கு நம்ம பர்ச்சேஸ் தானே சார் போடுறோம், பர்ச்சேஸ் போடலாமா? இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாக்குன்னு போடுறது பெட்டர் ரேதர் தென் குட்ஸு. இது வரைக்கும் நம்ம குட்ஸை வந்து எப்படிலாம் பார்த்தோம், பர்ச்சேஸ்ன்னு பார்த்தோம், சேல்ஸ்ன்னு பார்த்தோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்த்தோம், சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்தோம். ஓகே, ஆனால் வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை, ரிட்டர்னும் பண்ணல, அவனும் இல்லை, நானும் ரிட்டர்ன் பண்ணல, அப்படியே இருக்குன்னு சொன்னால் அந்த குட்ஸுக்கு பேர் ஸ்டாக். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. we have 5 terms for the goods. ஒரு டிரான்சாக்ஷனில் குட்ஸுன்ற வார்த்தை வந்தால் அது 5 விதமாக வரலாம். நான் வாங்கியிருந்தால் பர்ச்சேசஸ், நான் சேல் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் சேல்ஸு. நான் வாங்கினது பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அவன் வாங்கினது பிடிக்கல எனக்கு ரிட்டர்ன் பண்ணால் சேல்ஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி இந்த குட்ஸை பிஸ்னஸ் கொண்டு வராங்க, பிஸ்னஸில் அப்படியே இருக்குது, விற்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பேர் பர்ச்சேஸஸும் சேல்ஸும் கிடையாது. விற்காமல் இருக்கக்கூடிய ஐட்டங்களாக இருந்தால் அது பேர் ஸ்டாக். பர்ச்சேஸும் நடக்கலை, விற்கவும் இல்லை. ஸோ நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஈவெண்ட்னு ஒன்று இருக்குது, ஈவெண்ட்டுக்கான என்ட்ரியெல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு பாஸ் அ என்ட்ரி இன் த கேஸ் ஆஃப் ஈவெண்ட். ஓகே, ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ரிசல்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். ரிசல்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இஸ் கால் ஈவெண்ட். டிரான்சாக்ஷன் ஆக்ஷன் பிட்வீன் த 2 பார்ட்டிஸ். நான் சேல் பண்ண, நீங்கள் வாங்கினீங்க, இல்லை நீங்கள் சேல் பண்ணீங்க, நான் வாங்கினேன். அப்படி இல்லாமல் இந்த செயல்கள் மூலமாக எண்டில் ஏதாவது ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா அது பேர் ஈவெண்ட்னு பேர். அந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி எழுதுறது, மேக்ஸிமம் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேசஸ் வந்து 10,000, சேல்ஸ் வந்து 8,000 rupees. ப்ராஃபிட்டா லாஸா? டக்குன்னு பார்த்தா லாஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பர்ச்சேஸில் எவ்வளோ விற்காமல் இருக்குது,
ஒரு 4000 rupees ஒர்த்து குட்ஸ் விற்காமல் இருக்குது. அப்போ 10,000ல் 4,000 விற்கல அப்படின்னா 6,000 மதிப்பில் குட்ஸை தான் 8,000 விற்றுருக்குறாங்க. அப்போ ப்ராஃபிட் நமக்கு வருது 2,000 rupees. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், குட்ஸ் உள்ளார வரும்போது பர்ச்சேஸ், வெளியே போகும்போது சேல்ஸ். அப்போ இது ரெண்டுக்குள்ள ப்ராஃபிட்டாக கிடையாதுங்க. we have to adjust the balance, அதாவது ஈவெண்ட். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அவைலபிள், விற்காமல் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஈவெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வருது. ஸோ ஈவெண்ட் இஸ் நத்திங் பட் ரிசல்ட் ஆஃப் எனி டிரான்சாக்ஷன்ஸ். அந்த ஈவெண்ட்டை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம், நம்மளால் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ we are going to handle that while preparing the final accounts, not now. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது பார்க்கலாம். ஸோ அப்படின்னா இப்போ ஸ்டாக்குக்கு 4 விதமாக பேர் கொடுத்தா இப்போ 5வது விதமாக பேர் கொடுக்குறோம். குட்ஸுன்னு இருக்கிறத சேல்ஸு, பர்ச்சேசஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேசஸ். நவ் ஒன் மோர், ஸ்டாக் இட் செல்ஃப். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன், பர்ச்சேசஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம் இங்கே. கிளியர்? ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ ஸ்டாக் எப்பொழுதுமே ரியல், பர்ச்சேசஸ், சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட். ஸ்டாக் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ரியல். டவுட் வரக்கூடாது. சரி, என்ன சார் குழப்புறீங்க அப்படின்னு சொன்னால், நாமினல் அக்கௌண்ட்டுக்கும் ரியல் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்னென்ன ஐட்டம் வாங்கினீங்களோ அதோடைய பெனிஃபிட் வெரி ஷார்ட் பீரியடில் என்ஜாய் பண்ணி முடிச்சிடுவீங்க. இல்லை தீர்ந்து போச்சு, இனிமேல் என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுவுமே பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நாமினல் அக்கௌண்ட். இல்லை சார் எதிர்காலத்துலேயும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும், இன்னும் அதுலேருந்து நான் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னு சொன்னால் அது அசெட். பர்ச்சேஸ் பண்ண வித்துற போகிறோம், அதனால் பெனிஃபிட் தீர்ந்துட போகுது. பர்ச்சேஸ் பண்ணி விற்காமல் வச்சுக்கிட்டோம்னா சார், பர்ச்சேஸ் பண்ணி விற்காமல் வச்சுருந்தால் அது பேர் ஸ்டாக், அது ரியல் அக்கௌண்ட். ஏன்னா இது எப்போ விற்கிறீங்களோ அன்றைக்கி பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிக்கலாம். So usually purchases, purchase returns, sales returns are considered as nominal, right? And when it comes for the unsold purchases or unsold goods will be always considered as a stock and real account only. And commenced business na owner பேர் வெச்சுக்கணும், யார் வள்ளுவர். okay, owner உடைய பேரை வெச்சுக்கணும். So personal account, so the entry will be இது ரெண்டும் பிசினஸ்க்கு வருது, அப்ப டெபிட் பண்ணி ஆகணும். cash account debit to Valluvar's capital, goods account debit to Valluvar's capital. So entry being cash vanduchi, so cash account debit to capital. You can name him also Valluvar's capital account kuda podalam, value being 90. And then goods ullara varudhu, appo adu per enadhu stock account debit to capital account, value being 60,000. ரெண்டு டிரான்சாக்ஷன் ஒரே நாளில் நடந்திருக்கு. என்னைக்கு? 1st March 2018 அன்னைக்கு நடந்திருக்கு. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரே நாளில் 2-3 டிரான்சாக்ஷன் நடந்தால், ஒரே நேரத்தில் 2-3 டிரான்சாக்ஷன் நடந்தால் அதுக்கு என்ட்ரி போடும்போது டெபிட்லேயோ கிரெடிட்லேயோ ஏதாவது சேம் ஐட்டம் இருக்கான்னு பாருங்கள். ஆமாம் சார், சேம் ஐட்டம் இருக்குது சார், கேபிட்டல். அப்படியா? ரெண்டுமே எதில் இருக்குது? கிரெடிட்டில் இருக்கா? அப்போ இது ரெண்டையும் ஒன்றா ஆக்கலாம். எப்படி பண்ணலாம்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட், டெபிட்லாம் முதல் எழுதுங்க 90,000. அண்டு ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், அதோட வேல்யூ பீயிங் 60. டூ கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் Valluvar's capital account, ரைட்? இங்கே ஒரு கிரெடிட்டில் 90 இருக்குது, இங்கே ஒரு கிரெடிட்டில் 60 இருக்குது. 90 + 60 கிரெடிட்டோட ஆட் ஆகும், டெபிட்டோட ஆட் ஆகிடும். அது ப்ளஸ் இது மைனஸ் வச்சுங்க. வெரி சிம்பிள். இது ப்ளஸ் இது மைனஸ் வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. 90யோட 60 ஆட் ஆகிடும். டெபிட்டில் ஒன்று கிரெடிட்டில் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். யூ ஹேவ் டு டிடக்ட் இட். ஸோ 1,50,000 இஸ் தி வேல்யூ ஹியர். இப்படி ஒரே மாதிரியான ரெண்டு என்ட்ரியாக இருந்தால், ரைட், வேர் த டெபிட் அண்ட் கிரெடிட் வில் ஹேவ் த காமன் within the same date இருந்தால் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போடலாம். இது பேர் காம்பவுண்ட் என்ட்ரி. திஸ் இஸ் நத்திங் பட் காம்பவுண்ட் என்ட்ரி. கிளியர்? நம்பர் 1 இஸ் ஓவர். Now let's see the second one. Purchased 20 ready-made shirts. Okay, ready-made shirts. 20 ready-made shirts தான் இந்த இடத்துல குட்ஸுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம்? பர்ச்சேசஸ். சார் இது எப்படி சார் நீங்கள் குட்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா, இவர் யார்? டெக்ஸ்டைல் ட்ரேடராக இருந்தால் குட்ஸு. ஓகே, டெக்ஸ்டைல் ட்ரேடராக இருந்தால். ஓகே, வேறு யாருமே ரெடிமேட் ஷர்ட்ஸ் வாங்கி இருக்கக்கூடாதா? வாங்கலாம்.
டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இல்லாதவங்க வாங்கக்கூடாத வாங்கலாம், வாங்கி தன்னுடைய எம்ப்ளாயிஸ் நாங்கள் வந்து போனஸாக கொடுக்குறோன்னு நான் விருப்பப்படுறோம், பண்ணலாமே. அப்போ அது வந்து ரெடிமேட் ஷர்ட்ஸ்ன்னு போட்டிருக்கணும். இவர் வாங்கி விற்கிறத தான் நம்ம குட்ஸ்ன்னு சொல்லுவோம். இவர் வாங்கி விற்க தான் போகிறார் அப்படிங்கிறத எப்படி சார் முடிவு பண்ணுறது அப்படின்னா, அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு பாருங்கள். அந்த தொழில் சம்மந்தப்பட்ட குட்ஸ் வாங்கியிருந்தால் அது பேர் பர்ச்சேசஸ். அது பேர் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட்னு சொல்லிட்டார். கிரெடிட்னு சொன்னால் என்ன பண்ணி ஆகணும், பார்ட்டி நேம் எடுத்துக்கணும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ என்ட்ரி இஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட், purchases account debit to the party here to X and Co, to X and Co, the value being 10,000, the value being 10,000. I hope so you could understand. We now got the value here. So third one, cash deposited into the bank. Cash bank poach, cash on the real account, bank on the personal account through CDM, cash deposit machine. Cash deposit machine nalle bank da, bank iruknala vittrunga. Cash goes out, so credit பண்ணுங்க. Bank is the recipient, so bank is the receiver. Bank account debit பண்ணுங்க. Bank account debit to cash, the value being 30,000 rupees. We got it now. We got it now. Third one. And then the fourth date, purchase 10 ready-made sarees. என்னது குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் என்னது, பர்ச்சேசஸ். ரொம்ப சிம்பிள். பர்ச்சேஸ் என்ன அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஃப்ரம் ஒய் அண்ட் கோ இன் கேஷ். கேஷாக இருந்தால் பார்ட்டி தேவையில்லை, கிரெடிட்டாக இருந்தால் தான் பார்ட்டி நேம் வரும். அப்போ இது ரியல் அக்கௌண்ட். ஓகே, கிரெடிட்டாக இருந்தால் தான் பார்ட்டி நேம் வரும், கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருந்தால் பார்ட்டி நேம் வராது, ஒமிட் பண்ணிடலாம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ், கேஷ் கோஸ் அவுட், ஸோ வேல்யூ பீங் 6,000. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் to cash, value being 6,000, value being 6,000. We got it now. Fifth one, paid action co through NEFT. NEFT ன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே சொல்லிட்டேன், இது பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்க சொல்லிட்டேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. CDM, NEFT, RTGS, whatever it may be, it's a bank account or personal account. X and Co க்கு கொடுத்துருக்குறோம். X account also personal account. Debit the receiver, X and Co is the receiver, பேர் யார், பேங்கர். ஸோ இங்கே வரும்போது X account debit to bank account, the value being 4,000 rupees. The value is 4,000 rupees. Clear? Fifth one. Sixth one, sold 5 sarees. 5 sarees. சேல்ஸ் இருந்துச்சுன்னா சாரீஸை சேல்ஸ்னு மாற்றிக்க சொன்னேன். ஆன் கிரெடிட்னா பார்ட்டி நேம் வரணும். இது பர்சனல் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து என்னது, நாமினல் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் பீங் நாமினல் அக்கௌண்ட். ஓகே, ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, த வேல்யூ பீங் 4,000. ஓகே, earlier it is டேஷ் வேல்யூ கொடுக்கல, பெய்டு எக்ஸ் அண்ட் கோ. அப்போ எக்ஸ் அண்ட் கோவுடைய பெண்டிங் வேல்யூ நம்ம எழுதணும் 10,000. நான் கீழே இருக்கிற வேல்யூ எடுத்து போட்டேன், சாரி, கரெக்ட் திஸ். இந்த எக்ஸ் அண்ட் கோவுடைய இது செட்டில்மெண்ட் ஆகுது. இதுக்கு தான் இந்த அமௌண்ட் 4,000 rupees is going to be taken. I hope you could understand. Clear? Sixth one is over. Seventh one, A and Co deposited the amount due in cash deposit machine. ஸோ கேஷ் டெபாசிட் மெஷின்னா என்னவை மாற்றிக்க சொன்னது, பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றிக்க சொன்னேன். பேங்க் அக்கௌண்ட் இஸ் பீயிங் த பர்சனல் அக்கௌண்ட். அண்ட் ஏ அண்ட் கோ இஸ் த பர்சனல் அக்கௌண்ட். ஏ அண்ட் கோ டெபாசிட்டட், ஸோ ஹீ இஸ் த கிவர் அண்ட் பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ டெபிட் த ரிசீவர், பேங்க் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அண்ட் கோ, டு ஏ அண்ட் கோ. த வேல்யூ பீயிங் ஏ அண்ட் கோ எங்கே இருக்கிறார் இதுக்கு முன்னாடி, ஹியர் இஸ். ஸோ அவர்கிட்ட எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் 4,000. அந்த 4,000க்கு இப்போ அவர் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறார். ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் பர்ச்சேஸ்டு 20 sarees. 20 sarees டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். சாரீஸ்னால் அதுதான் குட்ஸ், அதுக்கு பேர் என்னது, பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் நாமினல் அக்கௌண்ட். அண்ட் பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டான். டெபிட் கார்டுனா, ஸோ இதை நம்ம பார்க்கல, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே ஒன்று தானே, அதுக்கு பேர் பேங்க். அதுக்கு பேர் பேங்க். That money will go to the bank only. So bank வந்து என்னது, personal account. So purchases nominal account, bank வந்து personal account.
பர்ச்சேஸ் 20 sarees ஃப்ரம் Z&Co நாம் வாங்கியிருக்கிறோம், அதுக்கு டெபிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணியிருக்கிறப்ப பேங்க் டு பேங்க் போயிருக்கோம். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பேங்கர் இஸ் த கிவர் ஹியர். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் which is the nominal account should be debited. So 8th one, purchases account debit, purchases account debit to bank, debit card, value being 12,000 rupees. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெஃப்ட், சிடிஎம், இன்றைக்கி வந்திருக்கிற நியூ மணி வேலெட்ஸ்லாம் இருக்குல்ல, அமேசான் பே, கூகுள் பே, ஃபோன்பே, வாட் எவர் இட் மே பி, எல்லாமே பேங்க்கில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். தென் 9th ஒன், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட். டெக்ஸ்டைல் கடைக்காரர் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறார் அப்படின்னா அது வந்து சேல் பண்ண போகிறதில்ல, அப்போ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ்ட்டை கட் பண்ணிவிடுங்க. பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். நெட் பேங்கிங் அப்படின்னா பேங்க்கு தானே. ஓகே, திஸ் இஸ் பர்சனல் அக்கௌண்ட். ஸ்டேஷ்னரி இஸ் a நாமினல் அக்கௌண்ட். ஷார்ட் டேர்ம் தான் பெனிஃபிட் இருக்கும், அதனால் நாமினல் அக்கௌண்ட் போட்டிருக்கிறேன். ஓகே, அப்போ ஸ்டேஷ்னரி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், எக்ஸ்பென்சஸ் தானே டெபிட் பண்ணி ஆகணும். ஸோ 9th ஒன், ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெபிட், ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், டு பேங்க், பேங்க் அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 6,000 rupees. And the last one, 10th, bank charges levied. பேங்க் சார்ஜஸ் லெவி. அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓவர் டிராஃப்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அமௌண்ட் டெபிட் பண்ணுவாங்க. ஒரு டிடி எடுக்கிறீங்கன்னா அதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஒரு பாஸ்புக் வேணும், ஏடிஎம் கார்டு வேணும்னு உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வருது, உங்களுடைய மொபைலுக்கு வருது இல்லையா, எஸ்எம்எஸ்லாம் அதுக்காக அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தீஸ் ஆர் தி எக்ஸ்பென்சஸ், அதாவது நாமினல் அக்கௌண்ட். இதில் போய் இது அட்ஜஸ்ட் ஆகுது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் அட்ஜஸ்டட் இன் த பேங்க் அக்கௌண்ட். திஸ் இஸ் ஹிடன். பேங்க் அக்கௌண்ட் இஸ் ஹிடன். அது பர்சனல் அக்கௌண்ட். ரைட். ஸோ பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ், அது டெபிட் பண்ணி ஆகணும். ஸோ பேங்க் சார்ஜஸ், அதுக்கான பேமெண்ட் யார் பண்ணுறாருன்னு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போயிடுது. அப்போ பேங்க் இஸ் த பேயர் லைக். ஸோ ஆஸ் இஸ் த பேயர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் கொடுக்குறார், அவர் நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறேன் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ வேல்யூ பீயிங் 200. கிளியர்? Illustration number 12 is over.